Hi guys, welcome to Subha Shaktivel channel. அடுத்த வீடியோவில் இந்த டேட்ஸ் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருந்தேன். வாங்க இந்த டேட்ஸ் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 15 டேட்ஸ் எடுத்திருக்கேன், கொட்டை எடுத்துட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி, 4 மிளகா வத்தல், கொஞ்சமாக உப்பு. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த மிளகா வத்தலில் ரெண்டாக இது பண்ணி அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அதை இதில் ஊற போட்டுடலாம். இந்த புளியையும் அதில் சேர்த்து ஊற போட்டுடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த டேட்ஸையும் கொஞ்சம் நேரம் இதில் ஊறட்டும். கொஞ்சம் சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்தாச்சு. நம்ம ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். அதனால் ஊற வைக்கையில் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி வச்சு ஊற வைங்க. அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். சூப்பரான டேட்ஸ் சட்னி ரெடி. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த டேட்ஸ் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க இருக்காங்க, அவங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை, இட்லி, அடை தோசை, சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம காம்பினேஷன். இதை செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.